வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக தெனாலிராமன் கதை தொகுப்புகள்லேருந்து சில கதைகளில் நம்ம சேனலில் பார்த்தோம். அந்த கதைகளோட தொகுப்பை நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சு என்னோடய சேனலில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இனி வரும் நாட்களில் அதே மாதிரி கதை அம்சமுள்ள சில கதைகளை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன புது கதை தொகுப்புன்னா அக்பர் பீர்பல் கதை தொகுப்பு தான். அக்பர் நம்ம இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசர்களில் ஒருத்தர். அவரோட அவையில் பீர்பல் அப்படிங்கிறவர் ஆலோசகராக இருந்தார். பீர்பல் தன்னோட அறிவை மையமாக கொண்டிருந்து நாட்டுப்புற கதைகள் இந்திய தொடரில் பரவலாக இருக்குது. அக்பரோட அவையில் பீர்பல் ஒரு கவிஞராகவும் இருந்தார். அவர் பேரரசரோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். நவரத்னங்கள்னு அழைக்கப்பட்ட மிக முக்கியமான குழுவில் ஒரு உறுப்பினராகவும் இருந்தார். அக்பர் பீர்பல் சம்பந்தமான உரையாடல்கள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகளை அவரை ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நகைச்சியாகவும் சித்தரிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கதைகள் அவரது உளவுத்துறையையும் தந்திரத்தையும் நகைச்சுவையும் நகைச்சுவை பதில்களையும் அக்பரை கவர்ந்தெழுக்கிற மாதிரி இந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்டுப்புற கதைகள் அடிப்படையில் நாடகங்கள், படங்கள் மற்றும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இவை சில குழந்தைகள் காமிக்ஸ் புத்தகத்திலையும் பள்ளி பாடநூல்கள்லையும் இருக்குது. நம்ம இந்த கதைகளை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தெனாலிராமன் கதைகளுக்கு கொடுத்த அதே வரவேற்பு அக்பர் பீர்பலுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இனிவர காலங்களில் நான் அக்பர் பீர்பல் சம்பந்தமான கதைகளை இனிமேல் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கும் ஆதரவு தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.